ரூமில் எல்லாமே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். அண்ட் லைஃப் லேர்னிங்ஸ் தினமுமே உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். அஸ் அ டாக்டர், அஸ் அ உமன், அஸ் அ ஒர்க்கிங் மதர். ஸோ நம்ம வந்து என்னென்ன லைஃப் லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில், ஈவன் என்னோடய சர்க்கிளில், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கிறத நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதில் முக்கியமான விஷயம் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது. என்னென்னா, நேற்று என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ண அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் ஒருத்தவங்க ஜென்ரலி நான் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவங்கள வந்து டிஸ்கிரேட் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் ரொம்ப ஃபினான்ஷியலி அப்கிரேடடாக இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் காசு இருக்குது, என்கிட்ட கம்மியாக இருக்குங்கிறதுனால வச்சு டீக்ரேட் பண்ணாங்க. அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நான் அவங்கள விட பெரிய லெவலுக்கு போகணும் ஃபினான்ஷியலாக அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பர்சனலி என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்கள விட நீ பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறத விட உன்னோட லெவலில் நீ உயர்த்திக்கோ, அவங்க தன்னால் உன்கிட்ட வருவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஸோ அதுக்கான எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், அதுக்கான இன்புட் நீ போட்டுகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் நீ சொல்கிறதையும் உன்னோட ப்ரேயர்ஸை லிசன் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர, ஸோ என்றைக்குமே வந்து அவங்கள விட நம்ம பெருசாகணும், அவங்கள விட நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போகணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே உழைக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கான இன்புட் 100% போடும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்கள லைஃப்பில் நம்ம புரிய வைக்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி நீ நெகட்டிவாக யோசிக்காதுன்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு அவமானத்தை சந்தித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம்தான். பட் அப்படி என்றைக்குமே நினைக்காதீங்க. அவங்க விலகி போனாலும் போட்டும். பட் நீங்கள் உங்களோட இன்புட், உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட அதாவது எப்படி சொல்கிறது, அந்த எஃபோர்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்து அவங்க வர மாதிரி நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்பிங் சம்ஒன். இந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.